இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. இரவு 7:30 இரவு வணக்கத்தே சொல்லலாம். நடைப்பயிற்சி முடிந்துவிட்டு தற்பொழுது இந்த இடத்தில் ஒரு வீடியோ செய்வதற்காகத்தான் காத்திருக்கிறேன். இது தாதங்குப்பம் பேருந்து நிறுத்தம். நல்லா டைல்ஸ் எல்லாம் போட்டு நல்லாவே வச்சுருக்காங்க. தங்கறதுக்கு உக்காந்துக்கிறதுக்கு வசதியும் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே குப்பையெல்லாம் போடுறதுக்கு கூட 2 பாக்ஸ் வச்சுருக்காங்க, அதில் போடலாம். இப்போ இந்த போர்டில் நம்பர்லாம் வர இருக்குது, பார்க்கலாம் எந்தெந்த பஸ்ஸு எந்த வழித்தடத்தில் போகுதுன்னு சொல்லிலாம் வச்சுருக்காங்க. பொதுவாக தினைக்கும் 1, 2, 3 ஏதாவது ஒரு வீடியோ போட வேண்டும், பதிவு செய்து அதை யூடியூப் சேனல் நான் வைத்திருக்கிற சிதம்பரம் கொள்ளிடத்தில் அது போடுவது தான் வழக்கம். அந்த வகையில்தான் இந்த பதிவு அமையப் போகிறது. பொதுவாக நான் பல விஷயங்களை எடுத்து தான் பேசுவது வழக்கம். அதில் இடம்பெறக்கூடிய தகவல்கள் கடவுள் மறுப்பு, பௌத்தம், சமணம், தமிழ் மொழி, திருக்குறள், வேதங்கள், புராணங்கள், இதை பற்றித்தான் இந்து மதம், உலகத்தை பற்றி எல்லாமே இந்த சயின்ஸ் சம்பந்தமானது தான். நான் படித்தது வேதியியல் தான். கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி, ஜூவாலஜி, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது தான். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேசுறதுக்கு பழகிட்டேன். ஸோ அதனால் தொடர்ந்து அதை பதிவிட்டு வருகிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு தான் நான் பேசுவது வழக்கம். இன்று எதை பற்றி பேசப் போகிறேன் என்றால், பொதுவான விஷயம்தான், எல்லோரும் மனதிலும் இருக்கக்கூடியது இந்த மூட நம்பிக்கைகள் தான். மூட நம்பிக்கைகள், கடவுள் மறுப்பு, இருப்பு, நாத்திகம், பெரியார் சிந்தனைகள், இதெல்லாம் பொதுவாகவே கலர்ந்து இருக்கும். அதனால்தான் இந்த தலைப்புகளை எடுத்து நான் பேசுகிறேன். பொதுவாக நானே பல கோயிலுக்கு சென்று வருவேன், வழிபடுவதற்கு அல்ல. எனக்கு கடவுள் யார் என்று தெரியாது. அதனால்தான் அதை எடுத்துக்கொண்டு விமர்சிப்பது வழக்கம். கடவுள் என்ற சொல், காட், அது இங்கிலீஷ் வார்த்தை. அல்லாஹ், இயேசு, மதங்கள், இதெல்லாம் ஒரு 2000 வருஷம்தான். மிஞ்சி போனால் ஒரு 3000 வருஷம்தான். அதுக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இந்த மதங்கள் கிடையாது. கற்காலம் தொட்டு இந்த நவீன காலம் வரை இதில் தான் நாம் வாழ்கிறோம். நடந்து போனவன் இப்பொழுது பல வாகனத்தில் பயணிக்கிறான். இந்த வாகனத்தையே புராணமாக எழுதிவிட்டார்கள். முருகனுக்கு ஒரு வாகனம், மயில் வாகனமாம். காளை, புல், அது சிவனின் வாகனமாம். லக்ஷ்மிக்கு தாமரை மேல் உக்காந்துருக்கிறாப்புல, சரஸ்வதிக்கு வீணையை வச்சுக்கிட்டு இருக்காப்புல. இப்படி இந்த அம்மனுக்கு புலி வாகனம் இல்லை சிங்க வாகனம், இது போல் வச்சு தான் அவங்களெல்லாம் இதையே பண்ணியிருக்காங்க, கதையே பண்ணியிருக்காங்க. இன்னமும் மக்களுக்கு அது பற்றி சரியான புரிதல் இல்லை. இவர்களெல்லாம் கடவுள் என்கிறார்கள். அதற்காக பணத்தை வசூல் பண்ணி தானும் சேர்த்து கொண்டு எல்லோருக்கும் சாப்பாடும் கொடுக்கிறார்கள்.
இந்த கடவுள் மறுப்பு என்பது எப்பொழுது வந்ததுனால் வேதத்தை எதிர்த்ததனால்தான். வேதத்திலே சில கடவுள்கள் பற்றி குறிப்பிடப்படுகிறது. அதை எதிர்த்து தான், பலியிடுதல் தான், அதை வைத்துத்தான் கௌதம புத்தரும் மகாவீரரும், அதாவது பௌத்தமும் சமணமும் எதிர்த்து சொன்னார்கள். வேத காலத்திலே ஒரு ரிஷி இருந்தார். அந்த ரிஷியை அவரை கொண்டு விட்டார்கள், எரித்து விட்டார்கள். பிரகஸ்பதி என்று ஒரு தத்துவ ஞானியும் இருக்கிறார். தத்துவ ஞானி வானவியல் நிருபர். வானவியல் நன்கு தெரிந்தவர். அதே பிரகஸ்பதி இந்த வேதத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் மூலம்தான் நமக்கு தெரிகிறது. பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று சொல்வார்கள். இன்று எல்லாமே பொருளால் ஆனதுதான். எல்லாமே பொருளால் ஆனதுதான். இந்த பூமி முதற்கொண்டு அண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்துமே பொருள்களால் ஆனதுதான். அது காற்றாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், கல்லாக இருக்கலாம், பாறைகளாக இருக்கலாம், எரிமலையாக இருக்கலாம். எல்லாமே கற்கள் தான். வானத்திலிருந்து பூமிக்கு கற்கள் வருகிறது. மீட்டியார் என்று சொல்லக்கூடியது தான். அது பெரிய பெரிய பள்ளத்தையே ஏற்படுத்தியுள்ள அவ்வளோ பெரிய கல். எங்கே வானத்திலிருந்து ஒரு கல் பூமிக்கு வருகிறது என்றால் பூமி ஈர்ப்பு விசையினால்தான். அதை நியூட்டன் தான் சொன்னார். ஒரு ஆப்பிள் அந்த ஆப்பிள் மரத்தில் இருக்கக்கூடிய ஆப்பிள் கீழே விழுது. ஏன் விழுது அப்படின்னு தான் அவர் ஆராய்ந்தார். ஸோ புவி ஈர்ப்பு, அதிலே நிற்கலாம்ல, அந்த காம்போடு நிற்க முடியாது. அது இத்து போயிடுது, அதனுடைய பிடிமானம் விட்டு போயிடுது, அங்கே நிற்க முடியாது. அதனால் அந்த புவி ஈர்ப்பு இசையினால் கீழே விழுகிறது. இன்றைக்கி நம்ம வானத்தில் பல ராக்கெட்டுகளை அனுப்புகிறோம், பல வேகத்தில் போகிறது. இந்த எதிர்ப்பு விசையெல்லாம் அதையும் கடந்து தான் செல்கிறது. ஒளியின் வேகத்திற்கு போகக்கூடிய அளவிற்கு இன்று எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட போகிறார்கள். அங்கே வெற்றிடம் இருக்கும், காற்று இருக்காது. அதனால்தான் அங்கே ராக்கெட்டுகள், இந்த சேட்டலைட், அதெல்லாம் எல்லாமே பூமியில் சுழன்று கொண்டாதான் முடியும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், சுழன்றும் ஏர் பின்னது உலகம். சோத்தை வச்சு தான் சொன்னார். சோறு இல்லைன்னா மனிதனுடைய வாழ்க்கையே போயிடும். பூமி சுழற்சி அவர் தான் சொன்னார். அணுவை துளைத்து என்று ஔவையார் சொன்னார். அவருக்கு அணு தெரிஞ்சிருக்கு, அதை துளைக்கிறது தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அதனால்தான் இன்னைக்கு அணுவை நம்ம ஆராய்ச்சி செய்து பல அணுவை பயன்படுத்துகிறோம். எல்லாம் வேதியியல் மாற்றங்கள் தான். அந்த வேதியியல் மாற்றத்தினால் வெப்பம் வேண்டும், அதுக்கான ரியாக்டர் தயார் பண்ண வேண்டும். புளூட்டோனியம், ரேடியம், இது போலன்ற கதிர்களை தெரிவிக்கக்கூடிய பொருள்களை எடுத்து அதை பிரித்தெடுத்து அதன் மூலம்தான் இவையெல்லாம் செய்கிறார்கள். எனவே இன்னைக்கு நமக்கு பொதுவாக எல்லோருக்கும் தேவைப்படக்கூடிய விஷயம் இந்த அறிவியல் தான், என்ற தொழில்நுட்பம் தான். இந்த மொபைலில் எடுத்து பேசுகிறேன். இன்னைக்கு ஏஐ வந்துவிட்டது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது பெரிய அளவில் தாக்கத்தை தந்துள்ளது. அதனால் அவர்கள் ஒரு வியப்பாக பல தகவல்களை அவர்கள் செய்கிறார்கள். அது ஒரு சிலை இருந்ததுன்னா அப்படியே நடந்து வர்றது போல செய்கிறாங்க. இன்னும் பல விஷயங்கள் மனதை கவரும்படி அற்புதமாக செய்கிறார்கள். தொழில்நுட்பம், அதை தெரிந்து கொண்டவர்கள் செய்கிறார்கள். இதெல்லாம் இன்னைக்கு பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. ஆனாலும் இந்த கடவுள் நம்பிக்கை, மூட நம்பிக்கை, வழிபாடுகள், பூசைகள் எல்லாம் தொடர்ந்து வருகிறது. அது எப்பொழுது மறையும் என்று தெரியவில்லை. எப்பொழுது தொடங்கியது என்றால் நம்மால் சொல்ல முடிகிறது. அது எப்பொழுது முடியுமா என்றால், இந்த மடத்தனம் என்னதான் படித்திருந்தாலும் இருக்கும் வரை அது இந்த பகுத்தறிவாதிகள் இருக்கும் பொழுதுதான் இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வர முடியும். இல்லை என்றால் கொண்டு வர முடியாது. அதற்காக பலர் இருக்கிறார்கள். அது இந்த நமது
19ஆம் நூற்றாண்டில் தான் தந்தை பெரியார் 2500 வருடங்களுக்கு முன்பு கௌதம புத்தர், மகாவீரர், இந்த இருவரை பற்றி தான் நான் அதிகமாக பேசுகிறேன். அவர்களெல்லாம் கடவுள் மறுப்பாளர்கள் தான். அந்த வகையில் நானும் இருப்பதால் தான் இந்த கடவுள் மறுப்பு என்பது வருகிறது. பலருக்கு அது இருக்கிறது, மனதில் இருக்கிறது, வெளியே சொல்வதற்கு பயம். அதனால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். நான் எனக்கென்று ஒரு சேனல் இருக்கிறது, சுதந்திரமாக பேச முடிகிறது. அதை பற்றி யூடியூபில் பதிவிடுகிறேன். பலர் பார்க்கிறார்கள். அவருக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ மறுக்கிறார்களோ, இருந்தாலும் அவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள். சிலர் கருத்துக்களை சொல்கிறார்கள். அதனால்தான் என்னுடைய தலைப்பு இதை சார்ந்ததாகத்தான் இருக்கும். எனவே நண்பர்களே, இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். எல்லா உயிரினங்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.